இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுக்க துவரம்பருப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். துவரம்பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பாதி வெந்த உடனே அது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி அது கூட சேர்த்துக்கலாம். புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு கொஞ்சமாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காயும் மல்லி இலையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி.